இந்தியாவின் தெற்கு வாயிலான கன்னியாகுமரியில் தமிழ்நாடு கேரள எல்லையில் அமைந்துள்ளது விளவங்கோடு தொகுதி. ரப்பர் சாகுபடியே தொகுதியின் முதன்மையான தொழில். அதை தாண்டி தென்னை, அன்னாசி, வாழை, கிராம்பு, ஏலக்காய் போன்றவையும் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. இருமாநில எல்லையில் உள்ளதால் கேரளாவின் பண்டிகை, மொழி, கலாச்சாரம் என மலையாள சாயல் இங்கு அதிகம். தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளை தாண்டி காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற தேசிய கட்சிகள் செல்வாக்கு செலுத்தும் ஒரு சில தொகுதிகளில் விளவங்கோடும் ஒன்று. விளவங்கோட்டில் 10 முறை காங்கிரஸ் கட்சியும் 5 முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் 1 முறை ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த தொகுதியில் 3 முறை காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி பாஜகவுக்கு மாறியதை அடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு இங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அப்போது காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட தாரகை கத்பர் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக உள்ளார். தொகுதியில் அதிகப்படியான மக்கள் ரப்பர் சாகுபடியை நம்பியிருப்பதால் ரப்பர் பூங்கா அமைக்க வேண்டும், மனித வன விலங்குகள் இடையேயான மோதலை தடுக்க வேண்டும், 70 ஆண்டுகளுக்கு மேலாக மின்சாரமின்றி தவிக்கும் மலையோர கிராமமான வலிய ஏலாக்கு மின்வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. நெய்யார் இடதுகரை கால்வாய் பிரச்சனை, தண்ணீர் கிடைக்காத பிரச்சனை என்பது நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. அது கேரள அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் இருந்து பேசி முடிக்க வேண்டிய விஷயம். அந்த பிரச்சனை என்பது முடிக்கப்பட வேண்டும். ரப்பர் இண்டஸ்ட்ரி வேணும். நலிவடைஞ்சிட்டே வருது. ரப்பர் தொழில், விவசாயமும் நலிவடைஞ்சிட்டு வருது. அது காரணம் லார்ஜர் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒன்று இல்லாதது. 2011ஆம் ஆண்டு முதல் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி தற்போது பாஜக சார்பில் போட்டியிட முயற்சித்து வருகிறார். அதே சமயம் பாஜகவின் மற்ற நிர்வாகிகளும் தொகுதிக்கு குறிவைத்து உள்ளதால் கடும் போட்டி நிலவுகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தற்போதைய எம்எல்ஏவான தாரகை கத்பர்ட்டுக்கு அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்துள்ளது திருவிடைமருதூர் தொகுதி. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனின் தொகுதியான இங்கே விவசாயமும் கைத்தறி பட்டு நெசவும் முக்கிய தொழில்களாக உள்ளன. சூரியனுக்கு உகந்த சூரியனார் கோயில், சுக்கிரனுக்கு உகந்த கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயில் உள்ளிட்ட நவக்கிரக தலங்கள் திருவிடைமருதூர் தொகுதிக்குள் வருகின்றன. நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் வேளாண் கல்லூரி அமைக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. தங்கம், வெள்ளி விலை உயர்வால் பட்டு நூலில் தங்கம் அல்லது வெள்ளி முலாம் பூசப்படும் சுத்த ஜரிகையின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதனால் வாழ்வாதாரத்தை இழக்கும் அபாயம் உள்ளதாக கூறும் நெசவாளர்கள் சுத்த ஜரிகைக்கு மானியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். புகழ்பெற்ற மகாலிங்க சுவாமி கோயில் இருக்கு. தைப்பூச திருவிழா நடக்குது. லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எந்தவித அடிப்படை வசதி இல்லாத ஒரு பேருந்து நிலையம் வேணும். ஆடுதுறையில் பேருந்து நிலையம் இருக்கு, திருப்பனந்தாளில் பேருந்து நிலையம் இருக்கு, பந்தநல்லூர்ல இருக்கு. ஆனால் திருவிடைமருதூர்ல பேருந்து நிலையம் கிடையாது. ஆடுதுறையில் ரயில் நிலையம் அருகில் உள்ள லெவல் கிராசிங்கில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. தேவார மூவரில் ஒருவரான சுந்தரர் பிறந்த திருநாவலூர் திருநங்கைகளின் வழிபாட்டு தலமான குவாகம் கூத்தாண்டவர் கோயில் 2ஆம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட விமான ஓடுதளத்தை கொண்ட நகர், கிராமம் உள்ளிட்ட பெருமைகளை கொண்ட தொகுதி உளுந்தூர்பேட்டை. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் மையப்பகுதியாக இருப்பதால் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் தொகுதி இது. உளுந்தூர்பேட்டை தொகுதியில் நகர் விமான ஓடுதளத்தில் சிறிய ரக விமான பயிற்சி மையம் அமைக்க வேண்டும். விவசாயமே பிரதான தொழில் என்பதால் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வேளாண் கல்லூரி அமைக்க வேண்டும். சேந்தநாடு பகுதியில் முந்திரி சேமிப்பு கிடங்கு அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை தொகுதி மக்கள் முன்வைக்கின்றனர். அங்கே முந்திரி சாகுபடி தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு தானிய கிடங்கு, அதாவது முந்திரி பதப்படுத்துகிற மாதிரி ஒரு கிடங்கு அமைச்சு கொடுத்தா விவசாயிகளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் கேட்டுக்கிறோம். 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆசனூரில் சமீபத்தில் அமைக்கப்பட்ட தோல் இல்லா காலணிகள் உற்பத்தி தொழிற்சாலை பேரூராட்சியாக இருந்த உளுந்தூர்பேட்டையை நகராட்சியாக தரம் உயர்த்தியது. 40 ஆண்டுகால கோரிக்கையான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்கப்பட்டது உள்ளிட்டவை தற்போதைய அரசு நிறைவேற்றிய முக்கிய திட்டங்களாகும். உளுந்தூர்பேட்டையை பொறுத்தவரை 7 முறை திமுகவும் 5 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளன.
எனவே அடுத்த முறையும் 2 கட்சியும் நேருக்கு நேர் மோதும் வாய்ப்பு அதிகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.